நார்த்து சவுத்தும் ரெண்டுமே மிக்ஸ் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன்ஸ் உங்கள் மியூசிக்கில் கேட்கலாம். என்னென்னா நான் அப்போ வந்து இளையராஜாவுடைய அந்த அந்த ராஜபாட்டை நடந்துட்டுருக்கிற டைமு சத்தியமாக அவர் மாஸ்டரோ அவர் நம்ம எல்லா விதத்துலையும் இன்ஸ்பிரேஷன். பட் நம்ம பாட்டு அவர் பாட்டு மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல நான் மிகவும் கவனமாக இருந்தேன். ஒரு துளி சாயல் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு பாணியை நான் வச்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தேன் நான். அதனால் என்னுடைய பாடல்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு இந்திய தன்மையோடு இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன ஒரு நார்தன் டிஞ்ச் அதில் லேசாக இருக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் அது வேணும்ட்டே பண்ணுறதுலாம் இல்லை. பட் தனித்தன்மையாக இருக்கணுன்றதை மாத்திரம் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுவேன். பட் அது அப்படி வரும். இந்த சாங் கேட்ட பக்கா மாசு. இது முதலாக அதை நான் கேட்பேன் சார். இது முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. இது முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. அந்த ஏணியினுடைய மறுபக்கம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. மிகப்பெரிய கஷ்டங்கள். ஃபஸ்ட்டு டைமு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு பையனாக நான் இருந்த எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு வாழ்க்கையினுடைய சிரமங்கள் என்னன்னு முதல் தடவையாக எனக்கு எல்லாமே உணர்த்தியது என்னுடைய அந்த சொந்த படம், முதல் பாடல் அப்படின்ற படம். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் நண்பர்கள் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படியே தூரமானாங்க. முதல் தடவையாக ஒரு லெசன், ஒரு ட்விஸ்ட். அது அப்போ தான் என் வாழ்க்கையில் என்னுடைய மகன் பிறந்தான். ரோஷன் பிறந்த நேரம் 93. முதல் தடவையாக புதிதான நண்பர்களையும் புதிதான வாழ்க்கை எப்படி நம்மளை விட்டு போகுது அப்படின்னு நல்லா பார்த்தேன். யார் நண்பன் யார் பகைவன் ஃபஸ்ட்டு டைம் தெரிஞ்சுது. சினிமானா என்னன்னு அச்சு அசலாக எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அடடே, திஸ் இஸ் சினிமா, இதுதான் லைஃப் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நான் ஏதோ காரு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ரிப்பேர் மீன்ஸ் வண்டி நடுவில் ரோட்டில் நின்று போச்சு. என் வண்டி ஸ்டாப் ஆன வண்டி மறுபடியும் ஓடுறதுக்கு உண்டான தயார் நிலைன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹிண்ட். அது திடீர்னு விக்ரமனோட அசிஸ்டண்ட்டுங்கெல்லாம் வரானுங்க பைக்கில் 2 பேர் வந்து, சார் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டுருக்கோம். என்னையாண்டா தேடுறீங்க, நீங்கள் தான் விட்டுட்டீங்களாடா என்ன அப்படின்றாங்க. தெருவிலே நிற்கிறார் விக்ரமன் ஆஃபீஸ் வாசலில் நின்று. சார் அப்படின்னு, என்ன கதை கேட்குறீங்களா சார்? சொல்லு கதை. நான் எதிர்பார்த்து இந்த டேர்னிங் பாயிண்ட்டு, அந்த வசந்தம், அந்த காற்று, அந்த ப்ரீஸு, அந்த சங்கீதம் எல்லாமே எனக்கு அப்போவே தோணுச்சு, அப்போவே தெரிஞ்சுது. அந்த வெற்றி, அந்த பச்சை கலரு, அந்த க்ரீன், ஓகே அது காஞ்சி போகல இன்னும், இட் இஸ் தேர், என்னால் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இது என்ன ஃபீல் நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இது மனசோடு மனோன்னு கேட்குற மாதிரி என் மனசுக்குள்ளே இருந்த இந்த மேட்டர் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் போட்ட அந்த முதல் பாட்டு, அந்த பாட்டுடைய வெற்றி, அந்த பெயின் எனக்கு தெரியும். ஒரு 3 வருடமாக நான் சந்தித்த எல்லா விதமான அந்த கஷ்டமும் நேராக போய் ஹார்மோனியத்தில் கை வைக்கிற. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாட்டு ஆனந்தம்னு போடுறேன் நான். இதுதான் அந்த பாட்டோடைய பின்னணி. அந்த படத்துக்காக நான் போடவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வேறு ஒரு பாதையில் நடக்கணும், வேறு ஒரு சந்தோஷத்தை நான் சந்திக்கணும், மறுபடியும் இழந்த என்னுடைய அந்த இசை பயணத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு நான் போட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த கார்டு, அந்த வரி, அதை அப்படியே எழுதிக்கிட்டாங்க. அது அப்படியே வந்தது. ஸோ பூவே உனக்காக நான் சந்தித்த மிகப்பெரிய திருப்பு முனை. அதற்காக நான் விக்ரமனுக்கும் நன்றி சொல்லி ஆகணும், ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, காற்றில் ஆடும் தனியாக எம்பாட்டு மட்டும்